தோத்து போனார், அம்மா தமிழிசை தோத்து போனாங்க, தம்பி அண்ணாமலை தோத்து போனார், KP ராமலிங்கம் தோத்து போனார், எங்க மாமா நயினார் நாகேந்திரன் தோற்று போனார். இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. சீமான் யார் என்பதற்கு இதைவிட மிகச்சிறந்த, அவருடைய முகத்தை கிழிப்பதற்கு இதைவிட மிகச்சிறந்த சான்று ஒன்றுமில்லை. என்ன தெரியுமா? அப்ப கூட அவரு ஏன் தேர்தலில் போட்டியே இடாத நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் ஏன் ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்தீர்கள் என்று ஒப்பீட்டுக்கு கூட நிர்மலா சீதாராமனை சொல்லாமல் விளிம்பு நிலையாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்திலிருந்து வந்த எல்முருகனை பார்த்து கேட்டார் பாருங்க. அதுதான் சீமா. தேர்தலை எதிர்கொண்டு மக்களின் செல்வாக்கை பெற்று வென்ற எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கான். தேர்தலையே 2 முறையும் சந்திக்காத நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய பதவியில் எப்படி இருந்தாங்க? நான் கேட்கறதுக்கு உங்களுக்குன்னு சொல்லலை, இந்த பேட்டியை கேட்குற உலகத்தில் இருக்க எல்லா தமிழனுக்கும் சொல்கிறேன், இந்த நாட்டு குடிமகனுக்கும் சொல்கிறேன். தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வாக்கு வாங்கி மக்களின் செல்வாக்கை பெறாத இவருக்கு எப்படி நீங்கள் நிதி கொடுத்தீங்க, அப்புறம் ராணுவம் கொடுத்தீங்க, வணிக வரித்துறை கொடுத்தீங்க, வணிக வர்த்தகத்துறையெல்லாம் எப்படி கொடுத்தீங்க, கேபினெட் எப்படி கொடுத்தீங்க? நாகர்கோயிலில் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டு தேர்வு பண்ணப்பட்டு போன எங்கள் அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு நீங்கள் இணையமைச்சர் கொடுக்குறீங்க. மக்களையே சந்தித்து தேர்தலை வெற்றி பெறாத இவருக்கு கேபினெட் கொடுக்குறீங்க.